சைனாவில் அதே மாதிரி அந்த பண்ணியிருக்காங்க இப்போது. அவங்க வந்து இந்த பீட்டா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து 2ஆம் வகையான நீரிழிவு நோய் வந்து அதில் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த 2ஆம் வகையான நீரிழிவு நோய்க்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக அது என்ன 1ஆம் வகை 2ஆம் வகை அப்படின்னா என்ன? டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன? டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வரும், அடல்ட்ஸ்க்கும் வரலாம். அதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா செல்ஸ், பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல், இந்த அணுக்கள் வந்து 0% தான் இருக்கும். எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். 100க்கு 100 டேமேஜ் ஆகிட்டு உடம்புல ஒரு சொட்டு இன்சுலின் கூட கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இன்சுலின் இன்ஜெக்ஷனாக போட்டால் தான், ஊசியாக போட்டால் தான் அவங்களுக்கு உயிரோடையே இருக்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை ஊசி போட வேண்டியது இருக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் பம்பு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்துருக்கு. அதுதான் டைப் 1. 2ஆம் வகையானது வந்து பெரும்பாலும் அடல்ட்ஸ்க்கு தான் வரும். 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே வரும். அது வர முக்கிய காரணம் வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, ஒபேசிட்டி. வெயிட் அதிகமானால் அது நீரிழிவு நோயாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து பீட்டா செல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் சரியாக வேலை செய்யலை. அப்போ அந்த கட்டத்தில் போய் ஏன் புது பீட்டா செல்ஸை உள்ளே வைக்கணும்? இருக்கிறதே நிறைய இது ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த இன்சுலினை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு மருந்துகள், மெட்ஃபார்மின் ஒரு மருந்து இருக்குது, பழைய மருந்துகள்லாம் இருக்குது, இப்போ புது மருந்துகள் எல்லாம் கூட வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்திருக்கிற அந்த லேட்டஸ்ட் மருந்தெல்லாம் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காக இருக்கிற ஊசிகள். வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டால் போதும்.